I just wanted to give some important information, okay, regarding your current requirement. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நீங்க ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ் போட்டு யூ ஜஸ்ட் கிரியேட்டட் ப்ரோக்ராம், ஓகே, ஃபார் ஜெனரேட்டிங் த கண்டென்ட் பேஸ்ட் ஆன் த ப்ராம்ப்ட். இது வந்து பேக்ரவுண்ட் ப்ரோக்ராமிங். இப்போ ஏஜென்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி மல்டிபிள் எல்எல்எம் மாடல்ஸ் இல்ல மல்டிபிள் ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் எடுத்து போட்டு ப்ராம்ப்ட் கொடுத்து மல்டிபிள் டூல்ஸை கனெக்ட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி தே ஆர் கிரியேட்டிங் சம் டூல்ஸ். இது மாதிரி உள்ள டூல் தான் வந்து ஏஐ டூல்ஸ். இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. இப்போதைக்கு நியர்லி thousands ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் ப்ரொவைடிங் டு கிரியேட் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் கோடிங் கொடுக்கணுன்ற ரிக்யர்மெண்ட்டே இல்லை இப்போதைக்கு. இந்த இண்டஸ்ட்ரி டூ வாண்ட் the skilled person. Some industries are requiring to use these tools effectively, like in creating an agent, ரைட். ஸோ நான் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு குயிக்காக சொல்கிறேன். இதுல இருந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கோங்க. இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு திஸ் ஆல்சோ வில் ஹெல்ப் யூ லாட். ஓகே, பேக்ரவுண்ட் எப்படி கோடிங் கொடுக்குறது முக்கியமோ, ரைட் நவ் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு கிரியேட் அன் ஏஜென்ட் யூசிங் திஸ் டூல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் யூ டு கோ டு google.com and try மைக்ரோசாஃப்ட். நான் வந்து மைக்ரோசாஃப்ட் கோபைலட் ஸ்டுடியோ வச்சு நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இது மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் என்டர்பிரைஸ் லெவலில் தே வில் பி கிவிங் டு யூ த சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட் வச்சு நம்மளால தாராளமாக எல்லா டூல்ஸுமே எல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்டாக பண்ண முடியும். பட் பர்சனலாக நம்மளால வந்து சில ஃப்ரீ ஆக்சஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளால பண்ண முடியாது. தட் இஸ் வாட் இண்டிவிஜுவலாக இருந்து நம்மளால ஃபுல் ஃபிளெஜ்டாக அச்சீவ் பண்ண முடியாது. ஐ டூ ஹேவ் அ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். So I'm just going to open a Copilot chat. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, கோபைலட் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ டூ ஹேவ் திஸ் ரெக்யர்மெண்ட். இப்போ நீங்க ஒரு ஏஜென்ட் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், கிரியேட் ஏஜென்ட் ஆப்ஷன் போங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். கிரியேட் ஏஜென்ட் போனீங்கன்னா உங்களால் ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ண முடியும். இப்போ இங்கே ஆல்ரெடி பில்ட் இன் யூசர் ப்ராம்ஸ் இங்கே இருக்கும். இஃப் யூ டூ வாண்ட் டு யூஸ் த ஆல்ரெடி அவைலபிள் ப்ராம்ப்டிங் டூல்ஸ் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அப்படி இல்லை நான் புதுசாக கான்ஃபிகர் பண்ணணும் அக்கார்டிங் டு மை ரெக்யர்மெண்ட், ஜஸ்ட் கிளிக் ஆன் டு த கான்ஃபிகர். கான்ஃபிகர் போனீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கைஸ். ஏஜென்ட்னா என்ன நீங்க கொடுக்கணும், என்ன பண்ண போறீங்களோ, ஓகே, அதுக்கு வந்து யூ வாண்டட் டு கோ அண்ட் சர்ச் த டிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் சரி, ஏஜென்ட் இருந்தாலும் சரி, ப்ராம்ப்டிங் இருந்தாலும் சரி, யூ கேன் ஏபிள் டு டூ திஸ் டியூன் திஸ் ப்ராம்ப்டிங் யூசிங் த சாட் ஜிபிடி. ரைட். இப்போ பாருங்க, நான் சாட் ஜிபிடியில் ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். நான் வந்து ஏஜென்ட்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ குயிக் அரௌண்ட் டைமில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோகேஸ் லைக் ஹவ் யூ கேன் ஏபிள் டு கெட் த ப்ராம்ப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ஆட்டோமேஷன் ஏஜென்ட் கிரியேட் பண்ணலான்ற மாதிரி டைட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டென்ட் ஆட்டோமேஷன் யூ கேன் ஜெனரேட் லைக் ஆட்டோமேஷன் பிளாக் போஸ்ட், இல்லைனா சோஷியல் மீடியா கண்டென்ட் ஆட்டோமேட் பண்ணுறது, சம்மரைஸ் பண்ணுறது, டேட்டா ரிசர்ச் ஆட்டோமேஷன் பண்ணுறது, டெக்னிக்கல் ஆட்டோமேஷன். ஸோ என்ன மாதிரியான நீங்கள் வந்து டைட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அது மாதிரி ஒரு டைட்டில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டோமேஷன் யூ கேன் ஏபிள் டு டூ இட். ஏ ஜென்ரேட்டட் ஆட் காப்பி ரைட்டர் நீங்கள் கிரியேட் பண்ணுமா ஒரு ஏஜென்ட், இல்லை இமெயில் மார்க்கெட்டிங் ப்ராம்ப்ட் ஆன்கான ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணணுமா. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்டுக்கான டைட்டில்ஸ் யூ ஜஸ்ட் சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைட்டில் வந்து எடுத்துக்கோங்க. நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஆட்டோமேஷன் அசைன்மெண்ட் ஏஜென்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நான் வந்து எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யூ கேன் ஆல்சோ ஜெனரேட் டிஸ்கிரிப்ஷன் யூசிங் சாட் ஜிபிடி. அந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், என்னுடைய ஏஜென்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹியூமன் ரீடபிள் டிஸ்கிரிப்ஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் பை அதர் ஏஜென்ட்ஸ் ஆல்சோ. நான் கனெக்டிவிட்டி பண்ணா மற்ற டூல்ஸ் மற்ற ஏஜென்ட்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து லேர்ன் பண்ற மாதிரி இட் ஷுட் பி தேர். ஸோ என்னுடைய ஆட்டோமேஷன் ஏஜென்ட் வந்து என்னுடைய ஆன்சர் பேப்பர் நான் என்ன கொடுத்துருக்கணும், கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கணும், அது கான்செப்ட் கொடுக்கணும், அதுக்கான சம்மரி கொடுக்கணும், அதுக்கான நோட்ஸ் கொடுக்கணும், டயக்ராம் இல்லை ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்கணும். அது இல்லாமல் இட் ஹாஸ் டு எவாலுவேட் த ஃபீட்பேக்ஸ் அண்ட் கிரியேட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். இந்த மாதிரி என்னென்ன கண்டென்ட் பிளாகரிசம் ஃப்ரீ கண்டென்ட் எனக்கு கொடுக்கணும். மெயினாகவே it has to generate a plagiarism free answers. So that also is so important. So நீங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணுமோ that is what the description. So you see it always suggests you with the 2-3 descriptions. So you can choose the description accordingly. Descriptions அப்புறம் என்னன்னா உங்களோட சிஸ்டம்கான இன்ஸ்ட்ரக்ஷன். So instruction பாத்தீங்கன்னா உங்களுக்கு prompt. ஸோ இந்த ப்ராம்ப்ட் நீங்க என்ன பண்ணா இன்னுமே ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்க வந்து டியூன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வந்து மாடல் பண்ணணும்ன்றது இதுதான் வந்து மூல் பண்ண போகுது. இதுக்குள்ள நீங்க என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ இந்த ப்ராம்ப்ட்கான ஆக்ஷன்ஸ் உங்க மாடல் இஸ் கோயிங் டு டிசைட். ஸோ வாட் இஸ் த ப்ராம்ப்ட் யூ வாண்ட் டு டூ பை திஸ் அசைன்மெண்ட் ஏஜென்ட், யூ கேன் ஸ்பெசிஃபை த ப்ராம்ப்ட். ஓகே, லெட் மீ ஷோகேஸ் திஸ் வித் யூ. இப்போ பாருங்க, இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ல ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஓகே, நான் ஏற்கனவே நான் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஷோகேசிங் திஸ் வித் யூ. இங்க போய் எடிட்ல போய் காமிக்கிறேன். இது வந்து கிரியேட் பண்ண ஏஜென்ட் தான். ஸோ அசைன்மெண்ட் ஹெல்பர் பாட் இது என்னோட ஏஜென்டிக் பாட். ஐ ஹவ் கிவன் அ டிஸ்கிரிப்ஷன், ஐ கிவன் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் அக்கார்டிங்லி. இங்க என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் ஆக்சுவலி சூஸ் த ஃபைல். இந்த ஃபைல வந்து என்னுடைய அந்த கோபைலட்டுக்கு வந்து யூ கேன் டிரைவ் கொடுத்து டிரைவ்ல நீங்க வந்து உங்களுடைய கொஸ்டின் ஆன்சர் ஃபைல வந்து நீங்க வந்து காப்பி பண்ணலாம். அது காப்பி பண்ணா நீங்க என்ன பண்ணணும்னா யூ வாண்ட் டு சேஞ்ச் த பாத். அந்த பாத்ல வந்து ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணணும். அப்பதான் இங்க வந்து சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா இங்க வந்து ஆப்ஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து எக்ஸல் இருக்கும். நீங்க எக்ஸல் ஃபைல் லோட் பண்ணி பார்க்கணுமா, இல்ல வேர்ட் ஃபைல் லோட் பண்ணி அதை நீங்க கொடுக்கணுமா அப்படின்ட்டு நீங்க எக்ஸல் ஃபைல கூட நீங்க என்ன பண்ணலாம் லோட் பண்ணிட்டு அதோட பாத் அங்க வந்து ஷேர் லிங்க்னு இருக்கும். ஸோ யூ கேன் அப்லோட் யுவர் எக்ஸல் ஃபைல், அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு ஷேர் லிங்க்னு இருக்கும். அந்த லிங்க் எடுத்து நீங்க வந்து இங்க வந்து கொடுக்கணும். யூ ஆர் சப்போஸ் டு கிவ் இட் ஹியர். ஸோ இந்த ஆப்ஸ்ல வந்து கொடுக்கணும் நீங்க. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பாயிண்ட்னு இருக்கும். ஷேர் பாயிண்ட்ன்றது ஒண்ணுமே இல்ல. இந்த கோபைலட் இந்த மைக்ரோசாஃப்ட்க்கான ஒரு டேட்டா பேஸ் இது. இந்த ஷேர் பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த நமக்கு இங்க தேவையான ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கான இடம். ஸோ என்ன மாதிரியான ஃபைல்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். நமக்கு இங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும், ஒரு டேட்டா பேஸ் ஸ்பேஸ் மாதிரி நமக்கு இங்க கொடுக்கும். மல்டிபிள் ஃபைல்ஸ் இதோட லிங்க் எடுத்து நம்ம வந்து பண்ணும்போது இது வந்து சப்போர்ட் பண்ணும் நமக்கு டைரக்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு. இப்போ எனக்கு வந்து அட்மின் நான் கிடையாது. ஸோ தட்ஸ் வாட் நோ என்னுடைய இது வந்து டைரக்டா என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. அட்மினால தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அட்மின் பெர்மிஷன் கொடுத்தாதான். ஸோ அது மாதிரி உள்ள கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு ஆக்சுவலா. அது வந்து நம்மளுக்கு என்டர்பிரைஸ் லெவல்ல நம்மளுக்கு அவங்க வந்து ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்க ஷேர் பாயிண்ட்ல போனீங்கன்னா இங்க எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்றது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. மல்டிபிள் ஃபைல்ஸ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம் இங்க. அதோட லிங்க் நம்ம வந்து we can able to give it here. அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வாட் இட் டஸ்
வாட் இட் டஸ் என் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணா, அந்த வந்து நம்ம சோர்ஸ் ஃபைலா ரெஃபரன்ஸ் வச்சுக்கும். ஏன்னா என்னோட ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல் வந்து ஜெனரல் கேப்பபிலிட்டி இருக்கும். நெறைய ஜெனரேட் பண்றதுக்கு. ஆனா என் ஃபைல் ரிலேட்டடாவும், நான் குடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாவும் அது வந்து ஜெனரேட் பண்ணும் ஆன்சர். அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபிக் சோர்ஸ வந்து நீங்க வந்து குடுக்கலாம் இங்க. இல்லன்னா ஃபைல கூட உங்களால ஆட் பண்ண முடியும். ஓகே. ஃபைல கூட உங்களால ஆட் பண்ண முடியும். இல்ல எனக்கு எல்லா வெப்சைட் வந்து சர்ச் பண்ணி ஆன்சர் வேணும்னா, யூ கேன் சூஸ் திஸ் ஆப்ஷன் ஆல்சோ. இல்ல என்னோட சோர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணா, 2மே யூஸ் பண்ணாலும் யூ கேன் கிவ் தோஸ் ஆப்ஷன்ஸ். அப்புறம் எனக்கு வந்து கேப்பபிலிட்டீஸ் என்னன்னா, எனக்கு வந்து இட் ஹாஸ் டூ ஜெனரேட் தி அவுட்புட் இன் தி ஃபார்ம் ஆஃப் லைக் எக்ஸெல்ல வேணும், எனக்கு பவர் பாயிண்ட்ல வேணும், இல்ல வேர்ட்ல வேணும். இது எல்லாமே உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். நான் சொன்ன மாரி இது வந்து என்னன்னா அட்மின் பெர்மிஷன்லாம் குடுத்தா மட்டும் தான் நம்ம இது வந்து ஃபுல் ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ யூ ஜஸ்ட் கீப் இட் தட் வித் யூ. நம்ம இப்ப சிம்பிளா பண்ணலாம். சிம்பிளா வாட் இஸ் தட் ஹெல்ப்பர் பாட் இருக்கு. நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருக்கேன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்கேன். ஆல் ஐ ஜஸ்ட் டேக்கன் ஃப்ரம் த ChatGPT. யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை த URL. ஓகே. பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வெஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் ப்ராம்ப்ட்ஸ் குடுக்கணும். இந்த சஜஸ்டட் ப்ராம்ப்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன மாரியான ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும் இந்த பாட் அப்படின்றத நீங்க வந்து குடுக்கலாம். இப்ப ஜெனரேட் வெல் ஸ்ட்ரக்சர்ட் பிளாகரிசம் இது வந்து எனக்கு வந்து குடுக்கணும். இல்ல கிவ் மீ அ சிம்பிள் சம்மரி. எனக்கு வந்து என்னோட டேட்டாக்கு ஏத்த மாரி சிம்பிள் சம்மரி வந்து குடுக்கணும். சாப்டர் பை சாப்டர் எனக்கு வந்து குடுக்கணும். இல்லன்னா ஐ வாண்ட் அ கிளியர் எக்ஸாம் ஃபோக்கஸ்ட் நோட்ஸ் எனக்கு வந்து குடுக்கணும். நான் ஒரு டாபிக் குடுத்தேன்னா என்னோட டாபிக்கு வந்து கிளியர் எக்ஸாம் ஃபோக்கஸ்ட் நோட்ஸ் வந்து இருக்கணும். எவாலுவேட் மை ஆன்சர். இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் நான் ஆன்சர் குடுக்குறேன்னா, என்னோட இது வந்து எவாலுவேட் பண்ணிட்டு இட் ஹாஸ் டூ கிவ் த ஃபீட்பேக். ஸோ ஆல் தீஸ் ஐம் ஜஸ்ட் வொர்க்கிங் ஆன் டு இட். நீங்க ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டு டெஸ்ட். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணலாம். நீங்க அப்டேட் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஷேர் பண்றதுக்கு முன்னாடி. ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெப்ளாய் ஆயிடும். ஸோ எவரிபடி கேன் ஏபிள் டு ஆக்சஸ். பட் டெப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஏபிள் டு டெஸ்ட். இப்ப பாருங்க, இப்ப என்னோட அசைன்மென்ட் ஹெல்ப்பர் பாட் வந்துருச்சு. ஸோ யூ கேன் ஏபிள் டு கிரியேட் வெரி இன் அ குயிக் ரவுண்ட் ஆஃப் டைம். வாட் ஐம் ஐ டூயிங்? ஐ கேன் ஏபிள் டு லோட் ஹியர் டைரக்ட்லி. என்னோட கன்டென்ட் நான் என்ன பண்ணலாம்னா, இங்க நான் டைரக்ட்டா லோட் பண்ணலாம். எது கன்டென்ட் அப்படின்ட்டு. ஐ டோ நாட் நோ இந்த பேஜ் நான் எங்க வச்சேன்னு தெரியல எனக்கு. I just kept on question paper. It is not available. Okay, let me go to the performance analyzer agent. இதுவும் அது மாதிரி analyzer agent தான். Okay, so editல போனீங்கன்னா, because I do have a data quickly. இதுவும் performance analyzer agent. Description எல்லாமே ChatGPT ல இருந்து கொடுத்தது. Instruction ChatGPT ல இருந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் இதுக்கான சம்மரைஸ் ப்ராம்ப்ட்டும் வந்து ChatGPT ல இருந்து கொடுத்தேன். நிறைய ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. நான் ஒரு 4 ப்ராம்ப்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டு அதுக்கான டைட்டில் அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற மாதிரி ஆக்ஷன். So what am I doing? I'm just updating here quickly. நான் இப்போ வந்து எக்ஸ்டர்னலா ஃபைல் வந்து அப்லோட் பண்ண போறேன். இன்டர்னலாவும் நீங்க ஃபைல் வந்து நாலேஜ் பேஸ்ல கொடுக்கலாம். அது வச்சு வந்து உங்க மாடல் வந்து இட் வில் பி ஆக்சுவலி வொர்க்கிங் ஆன் டு இட். அப்படிலாம் நான் என்ன பண்ணலன்னா, இது மாதிரி எக்ஸ்டர்னலா என்ன பண்ணலாம்னா, என்னோட ஃபைல வந்து நான் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்ப நான் மார்க் ஷீட் 1 என்ற ஃபைல நான் வந்து அப்லோட் பண்றேன். இந்த மார்க் ஷீட் 1ல ஸ்டூடண்ட் மார்க் லிஸ்ட் இருக்கும். இப்ப நான் இத வச்சு நான் என்ன பண்ணணும்ன்றது நீ ப்ராம்ப்ட்ல அடிக்கணும் தேவையில்ல. ஆல்ரெடி வி டூ ஹேவ் ஸ்பெசிஃபைட் த ப்ராம்ப்ட் ரைட். எனக்கு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த கிளாஸோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும். அப்படின்றது நான் வந்து ஜஸ்ட் கிவிங் இட். நான் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டேன். என்னோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து நான் வந்து குடுக்குறேன் நான். இட் இஸ் நாட் கமிங். வெயிட் அ மினிட். ஒரு நிமிஷம். ப்ராம்ப்ட் குடுத்துட்டு தென் ஐ அம் ஜஸ்ட் ஆடிங் இட். ஸோ என்னோட சயன்ஸ் சப்ஜெக்ட்ல எவ்வளோ பேரு, இங்கிலீஷ்ல எவ்வளோ ஆவரேஜ் ஸ்கோர், ஹிஸ்டரில எவ்வளோ பேர் ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்திருக்காங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் எது, லோவஸ்ட் ஸ்கோர் வந்து 1. ஓகே. ஸோ கிரியேட் அ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட். இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டுக்கு ஐ வாண்ட் டூ ஆக்சுவலி சூஸ் லைக் ஸ்டூடெண்ட்டோட ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் 12ன்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி குடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த 12ன்ற ஸ்டூடண்ட் யாருன்னா வலரியா. அவங்க நேம் வந்து வலரியா. அவங்க மேல் வந்து அவங்க வந்து ஜெண்டர் மேல் 13 பி செக்ஷன் பி. அவங்களோட ஸ்கோர் இது எல்லாமே ஸ்கோர் அவங்களோட இது டோட்டல் மார்க்ஸ் அவங்களுது. இது எல்லாமே எதுலருந்து வருதுன்னா நான் குடுத்த டேட்டா பேஸ்ல இருந்து வருது. ஆர் யூ கெட்டிங் இட்? இப்ப பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ கிரியேட் அகைன் ஸ்டார்ட் அ நியூ சாட் போறேன். ஸ்டார்ட் அ நியூ சாட் போட்டு அகைன் ஐம் ஜஸ்ட் கோயிங் டூ இன்க்ளூட் திஸ் ஒன். கிரியேட் அ கம்ப்ளீட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். ஐம் ஜஸ்ட் கோயிங் டூ ஆட் மை மார்க்கெட் ஷீட். ஆட் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் ப்ராம்ப்ட். ஸோ இட்ஸ் கோயிங் டூ கிவ் மீ த ஃபுல் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாமே எனக்கு கொடுக்குது பாரு. வாட் இஸ் த டாப், ஹூ ஆர் த டாப் பெர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் தட் இஸ் வாட் த ப்ராம்ப்ட் ஐ ஹவ் கிவன். அண்ட் ஆல்சோ யூ சி சப்ஜெக்ட் வைஸ் டாப் ஸ்கோரர். ஸோ சயின்ஸ்ல அண்ட் இங்கிலீஷ்ல, மேக்ஸ்ல, ஷெஃபி. ஸோ இட் ஹஸ் கிவன் மீ த கம்ப்ளீட் ரிப்போர்ட் ரைட். ஜஸ்ட் நான் வந்து ப்ராம்ப்ட் அண்ட் தென் மை டேட்டா இது மட்டும் தான் கொடுத்தேன். அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு மேக் list of improvement ideas for each student, so you can also suggest for us, because this is the generative AI model. It is going to generate. So students strong subjects வந்து it is greater than equal to 70, moderate subject between the score and weak subject between the score. First it is trying to classify between like strong subjects, weak subjects, and it is going to insight like many students have multiple weak subjects, especially English and science. So these are all some of the statistics. Can you able to get it? It is trying to analyze for us. So it's very easy guys. Likewise, we can able to do a lot of tasks in a quick around time.